நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் சயனிச்சிருக்கார். அர்ஜுனன் துரியோதனன் 2 பேரும் மகாபாரத யுத்தத்துக்கு உதவி கேட்கறதுக்காக வந்தா. முதல்ல துரியோதனன் வந்தார், தலைமாட்டில் போய் உட்காண்டார். அடுத்து அர்ஜுனன் வந்தார், திருவடியில் போய் உட்காண்டார். கண்ணன் முழிச்சு பார்த்த உடனே அர்ஜுனன் தான் கண்ணில் பட்டார். அர்ஜுனா என்ன வேணும் கேளுன்னார். இல்லை ஒத்தாசை கேட்க வந்திருக்கேன். அப்போ தான் துரியோதனன் திரும்பி பார்த்தார். ஓ நீ வந்திருக்கியா, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னார். 2 தான் வாய்ப்பு. ஒன்று 1 கோடி சைன்யம், 1 கோடி பேர் இருக்கிற விஷ்ணு சைன்யம், மற்றொன்று நான் மட்டும். இந்த 2ல் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அர்ஜுனா முதல்ல நீ கேளுன்னார். துரியோதனை ஆக்ஷேபிச்சான். நான் தான் முதல்ல வந்தேன், அப்போ முதல் வாய்ப்பு எனக்கு தான்னா. அவன் தான் தம்பி. வீட்டில் தின்பண்டம் மண்டா கூட முதல்ல தம்பிக்கு தான் கொடுக்கணுமா, அப்புறம் தான் அண்ணனுக்கு கொடுக்கணுமா. அதனால் முதல்ல அர்ஜுனன் கேட்கட்டும்னா வேண்டாத தெய்வம் இல்லை துரியோதனன். இவன் இந்த கண்ணனையே கேட்டு வாங்கிட்டு போடணும், இந்த 1 கோடியை நமக்கு விட்டுட்டா தேவையில்லை அப்படின்னு நம்ம பிரார்த்திச்சுட்டே இருந்தால் அவன் பிரார்த்தனை கிடங்க கண்ணனைத்தான் கேட்டான். கிருஷ்ணாசிரியாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாகான்னுட்டு. அப்போ ஒன்றும் சரியாக புரிஞ்சுக்கல துரியோதனன். ரொம்ப சாமர்த்தியமாக எத்தையோ நடத்திட்ட மாதிரி சகுனி மாமா இடத்துல போய் சொன்னான். நான் போய் கண்ணனை விட்டுவிட்டு 100 கோடி பேரை வாங்கிட்டு வந்தேன்னா. அது இவரை விட அபத்தம். அது இன்னும் எவ்வளோ பெரிய பைத்தியம்னா, அந்த பைத்தியம் இவரை பார்த்து சொன்னார், ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக ஒரு காரியம் பண்ணியிருக்கேன், நான் புத்திசாலித்தனமாக ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன், அதை போய் கேளுன்னார் அவர். என்னான்னா துரியோதனன், கண்ணனை ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நீ வரமாயிண்டு வா. ஏன்னா ஆயுதம் எடுத்தாருன்னு நம்மளால் தாங்க முடியாது. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னா அவர் எதையுமே எடுக்கிறதில்ல, ஜெகத் சிருஷ்டிக்கேன்னே புரிஞ்சுக்கல. அப்புறம் என்ன, நம்ம கையில் கத்தியை வச்சுருக்கானா வேலை வச்சுருந்தா இப்போ கண்ணன் வேலை பார்க்க போகிறார். என்னமோ கத்தி இருந்தால் தான், சக்கரம் இருந்தால் தான் கண்ணனுக்கு சாமர்த்தியம் இருக்கிறா போலையும், இல்லைன்னா அவருக்கு ஒன்றும் தெரியலேன்னு சகுனி நினச்சிட்டு இருந்திருக்கார். ஆனால் அவர் இப்படி சொல்லி அனுப்பிச்சா திரும்ப வந்து கேட்டான், அதுக்கு என்ன ஆயுதம் எடுக்கவே இல்லையேன்னு விட்டார். ஆயுதம் எடுக்காமலே சித்திரத்தேர்வெல்லாம் தேர ஓட்டியே யுத்தத்தையே முடிச்சுட்டார். எதுக்கு சொல்ல வந்தேன், தலைமாட்டில் போய் உட்காந்தது எவ்வளவு ஆபத்தாக போச்சு. அதனால் பெரிய பெருமாளுக்கும் தலைமாட்டு பக்கம் நின்று நம்ம சேவிக்கக்கூடாது, திருவடி பக்கம் நின்று கொண்டு தான் சேவிக்க வேண்டும். திருவடி பக்கம் நின்னோம்னா அர்ஜுனன் பக்கம்னு அர்த்தம். திருமுடி பக்கம் நின்னோம்னா இருக்கட்டும், அது ஏதோ தேவர்களுக்கு இருக்கலாம், இல்லை அகங்கரித்திருக்கிற மற்ற பேருக்கு வேணால் இருந்துட்டு போகலாம். அதை பற்றி அழகான ஸ்லோகம் இருக்குது. மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர். இது பெரியாழ்வாருடைய பாசுரம். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்னு செய்தார் என்பல் போலும். மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த. பாட்டு மலர்கண் வைத்த கிடையாது, மலர்கண் வைத்த. மலர்கண்ணால் நீங்கள் தமிழில் ஒரு சொல்லு கேள்விப்பட்டிருப்பீள். அது என்னென்னா, இறந்த காலத்துலேயும் வரும், நிகழ்காலத்துலேயும் வரும், வருங்காலத்துலேயும் வரும். ஊறுகாய் சொல்லு பார்த்துருக்குமா? ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறப்போகும் காய், வினைத்தொகைன்னு தமிழில் சொல்கிறோமோ இல்லையோ, அது வந்துருச்சுன்னா இப்போ முக்காலத்தில். இது மலர்கண் அப்படின்னா விபீஷணனை பார்த்துட்டே நேற்று வரைக்கும் கண்ணு மலர்ந்துட்டே இருந்துதான், இன்றைக்கி பார்த்துட்டே மலர்ந்துட்டே இருக்கான், நாளைக்கும் பார்த்துட்டே மலர்ந்துட்டே இருக்குமா. அதனால தான் மலர்கண் அல்ல, மலர் போன்ற கண் மலர்கண், மலர்ந்து கொண்டே இருக்கும் கண் மலர்கண். அதனால தான் மண்ணுடைய விபீடனர்க்காய் மதிலிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் என்று தென்திசை இலங்கை நோக்கினான். விபீஷணனுக்காக இலங்கை நோக்கி சேனிச்சிருக்கார். ஆனால் இவர்கள்லாம் இப்படி பாடிவிட்டாளா? தொண்டரடிப்புடி ஆழ்வாரும் அதை ஒத்துக்கிறார், தென்திசை இலங்கை நோக்கிங்கிறார். பெரியாழ்வாரும் ஒத்துக்கிறார், வாஸ்தவ மலர்கண் வைத்த விபீடனர்க்காய்ங்கிறார். வேதாந்த தேசிகன் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அவர் சொல்கிறார், இவெல்லாம் வெட்கத்தில் மறைச்சு பேசின்னு இருக்கா, நான் உண்மை என்னன்னு சொல்லட்டுமா? கோதாஸ்துதியில் உண்மையை போட்டு உடைக்கிறார் அவர். திக் தட்சிணாபி பரிபக்திரிப புண்ணியலப்யாது சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராது. நீ எப்போ தெற்க பிறந்தியோ கோதாதேவி ஆண்டாள் நாச்சியாரே, ஆண்டாளை நோக்கி பார்த்துட்டே தான் இந்த பெருமாள் தெற்கு நோக்கி சேனிச்சுருக்கார். இந்த விபீஷணங்கிறதெல்லாம் ஊராருக்காக ஏமாத்துறதுக்காக இவர் எழுதி வச்சிருக்கார். ஆனால் உண்மை என்ன தெரியுமோ, தான் கைப்பிடித்த மனைவி ஆண்டாளை கட்டாட்சிச்சுட்டே தான் சேனிச்சுருக்கார். நாம் கேட்டோம், சுவாமி நீர் மட்டும் உண்மையை சொல்கிறீரே, ஏன் பெரியாழ்வார் பொய் சொல்கிறார், ஏன் தொண்டடி பெரியாழ்வார் பொய் சொல்கிறார்னா, என்றைக்குமே மாமனார்கள் தம் பொண்ணையே பார்த்துட்டு மருமகப்பிள்ளை படுத்துட்டு இருக்கான்னு சொல்லுவாளா? வெக்கமாக இருக்காதா? அதற்காகத்தான் வெக்கத்தை விட்டுட்டு அவருக்கு சொல்கிறதுக்கு மனசு இல்லை. தேசிகனுக்கு ஒரு வெக்கமும் இல்லை, போட்டு உடைச்சிட்டார் இப்போது. அதனால் ஆண்டாளை கட்டாட்சித்து கொண்டே அரங்கன் எப்போதும் சயனித்து கொண்டிருக்கிறான். அந்த ஆண்டாளை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரவழைத்து மூடு பக்கலக்கிலே எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்து, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று பெரியாழ்வார் ஓர் மகளாக வளர்த்தார். இந்த ஊரில் வந்து தான் ஆண்டாள் தண்டு இறங்கினாள். அப்புறம் திருக்குறளப்பன் சன்னதியில் போய் தங்கியிருந்துட்டு காவேரியில் தீர்த்தமாடிட்டு உள்ள மூடு பல்லக்கில் அழைத்து கொண்டு போய் உயர்ந்த திருப்பெரம்புக்கு உள்ளே போய் பெரிய பெருமாளுடைய திருவடியை தொட
கேசவ நம்பியை கால் பிடிப்பார் என்று கேசவ நம்பியனுடைய திருவடிகளை தொட்டாள். அங்கேயே மறைந்து வைகுந்தத்தை அடைந்தாள். என்ன ஆண்டாளை பற்றின சரித்திரம். அதனால தான் இதோ பக்கத்தில் இங்கே உள்ளாண்டாள் சன்னதி, வெளியில் மேலே அடவளைஞ்சான் போனோம்னா வெளியாண்டாள் சன்னதி, அப்புறம் பரமோதநாதன் சன்னதிக்குள்ளே எழுந்தருளி இருக்கிற ஆண்டாளுடைய சன்னதி, எத்தனை திரும்பின பக்கம்லாம். பெருமாள் பார்த்தார், நம்ம ஒரு பக்கமாக சேனிச்சுட்டு இருக்கோம், எல்லா பக்கத்துலேயும் ஆண்டாளையே வச்சுன்னுட்டா எங்கே பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கலாம் இல்லையோ. அதுக்காக இவர் இன்னும் சாமர்த்தியமாக இங்கோர் ஆண்டாள் தெற்கு பக்கத்திலே, அங்கோர் ஆண்டாள் மேலே பக்கத்திலே, இங்கோர் ஆண்டாள் கீழே பக்கத்திலே. கிழக்கு மூலை மரவந்தனான் சன்னதிக்கும் வச்சுனுட்டார், இதோ தெற்கு மூலைக்கு இங்கேயும் எழுந்துட பண்ணிட்டார், மேலே மூலைக்கு வெளியாண்டாள் சன்னதிலையும் எழுந்துட பண்ணிட்டார். இப்படி ஓரொரு திசையிலையும் பார்த்து பார்த்து, ஏன் சுவாமி வடக்கே இல்லைன்னா, வடக்கு பின்புறம் தானே பார்க்க முடியாது இல்லையோ, அதனால் அந்த பக்கத்தில் மட்டும் வச்சுக்கல போல் இருக்கு. இப்படி ஆண்டாளுக்கென்னே தென் திசை நோக்கினான் என்று சொல்லுவதும் ரசமான செய்தி. அடுத்தது 4வது குறிப்பு, பெரிய பெருமாளின் வடிவழகு. பகவான் எத்தனை ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார்னா, பாயுநீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும். என் அழகு என்னால் விட்டு பிரிஞ்சு போக முடியல, பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக வரேன், சேவிச்சுட்டா வெளியில் போகவே முடியலையே, அப்படியே ஊருகி அங்கேயே நீராக போயிடுறேன். தொண்டரடிப்படி ஆழ்வார் நம்மக்கிட்ட வழி கேட்டார், நீங்களாம் நன்னா சேவிச்சுட்டு போறீள், பெருமாளை நான் உருகாமல் இருந்து ரொம்ப திருடமாக திருப்தியாக சேவிக்கணும். என் செய்கேன் உலகத்தீரே, இதுக்கு உலகத்தீரே நீங்கள் தான் மருந்து சொல்லுங்கன்னார். நாம் கேட்டோம், எங்களெல்லாம் நீ ரொம்ப கோட்டியில் சேர்த்துக்கவே மாட்டீரே, நீங்கள்லாம் இப்படியே சம்சாரிகள்னு வச்சுட்டே இருப்பீரே, இப்போ என்ன திடீர்னு நம்மக்கிட்ட மருந்து கேட்குறீர்? ஏன் ஒன்றுனா மற்ற ஆழ்வார்கள்ட்ட கேட்டுக்க வேண்டியதானே, இல்லைன்னா பெருமாள்கிட்டே கேட்டுக்க வேண்டியதானே. இன்னும் ஆழ்வார் பதில் சொன்னார், ஒருத்தருக்கு வயத்தில் அஜீர்ண கோளாறுன்னு வச்சுங்கோ, யார்கிட்ட போய் மருந்து கேட்கணும்? என்னாட்டமே இன்னொருத்தர் துடிச்சுட்டு இருக்காருன்னா அவரை மருந்து கேட்டு பிரயோஜனம் இல்லை. கேட்க போனால் சுவாமி 2 பேரும் கை கோத்துக்கலாம், வைத்தியர்கிட்ட போகலான்னு வருவர். ஆனால் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. யார் ஒருத்தன் வயத்த வலியை கிளப்பி விட்டானோ நிச்சயமாக அவங்ககிட்டையும் கேட்கக்கூடாது. யாருக்கு வயத்த வலியே இல்லையோ அவள்கிட்ட தானே கேட்கணும். அதே போல் இப்போ தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கு என்ன கவலை? பெருமான் முன்னாடி போய் நின்னால் உருகி போய்டுறார். நின்று நன்னா தரித்து சேவிக்க முடியல. இது தரித்து சேவிக்கணும்னு யார்கிட்ட கேட்கணும்? ஒருவேளை மற்ற ஆழ்வார்களிடத்தில் கேட்டால் அவர்களும் உருகி கொண்டிருக்கிறார்கள், அப்போ மருந்து சொல்ல போகிறதில்லை. பெரிய பெருமாள்கிட்ட கேட்கலாம், என்ன இந்த வியாதிக்கு காரணமே அவர் தான், அப்போ அவரை கேட்டும் பிரயோஜனம் இல்லை. யார்கிட்ட கேட்கணும்னா, நம்ம தான் உள்ளே போகிறச்சே தெம்பா போகிறோம், வெளியில் வரச்சே துளியும் உருக்கம் இல்லாமல் அதை விட தெம்பாக கிளம்பி வந்துடுறோம் இல்லையோ. அதனால் நம்மக்கிட்ட கேட்டால் தான் இதுக்கு மருந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக என் செய்கேன் உலகத்தீரே என்று நம்மிடத்திலேயே திருடமாக இருக்கிறதுக்கு மருந்து கேட்டார் தொண்டடிப்புடி ஆழ்வார். அவ்வாழ்வார் சாதிக்கிற கருத்து தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ்வாழ்வார் சாதிக்கிற கருத்து தான் ரொம்ப முக்கியம். நான் ஒன்றும் சாஸ்திரங்களை படித்து சம்பிரதாயத்தில் என் சந்தேகங்களெல்லாம் போக்கிக்கலை. நான் ஒன்றும் சாஸ்திரத்தை வாசித்து பெருமானிடத்தில் பக்தி பரிவை ஏற்படுத்திக்கவும் இல்லை. பின்ன நான் எப்படி தெரிஞ்சுனே தெரியுமா? ஐயப்பாடு அறுத்து தோன்னும் அழகனூர் அரங்கமன்னே, என் சந்தேகங்களையெல்லாம் போக்கி கொடுத்தது ஐயப்பாடு அறுத்தது அழகனூர் பெரிய பெருமாளுடைய அழகு தான் என் சந்தேகத்தை போக்கி தின்னார். அடுத்து சொல்றார், தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே, பெருமாளிடத்தில் எனக்கு ஆதரவு அன்பை பெருக்கினது காதலை பெருக்கினதும் பெருமாளுடைய அழகு தான். அப்போ ஐயங்களை போக்கும் வடிவழகு, ஆதரத்தை பெருக்கும் வடிவழகு, ஒரு நிமிஷம் விட்டு பிரியாமல் துடிக்க பண்ணும் வடிவழகு. இந்த 3 தான் இப்போ பெருமாள்கிட்ட அழகுக்கு ஏற்றம். ஐயங்களை போக்கும், ஆதரம் பெருக வைக்கும், அகல விடாது. 2 பேரை திருத்திருக்கே. ஆளவந்தார திருத்தினதும் பெரிய பெருமாள் அழகுதான், பிள்ளவரங்காவல்லி தாசரை திருத்தினதும் பெரிய பெருமாள் அழகுதான். நாதமுனிகள் அவருடைய திருப்பேனரான ஆளவந்தார், நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார் சிஷ்யர் மணக்கால் நம்பிகள். மணக்கால் நம்பிகள் யாமுனாச்சாரியருங்கிற ஆளவந்தாருக்கு எல்லா அர்த்தத்தையும் சொல்லணும்னு ஆசை. அந்த பிள்ளைக்கு வயசு வந்த உடனே ஒரு ராஜ்யம் கிடைச்சதுங்கிறதுக்காக அவர் நாட்டை ஆள்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார். நாட்டை ஆண்டுன்னு இருக்கிற இடத்துல நம்ம எங்கே போய் சம்பிரதாயம் சொல்லி கொடுக்க, இவரை எப்படியான வசப்படுத்தணுங்கிறதுக்காக மணக்கால் நம்பிகள் ஒரு அழகான உபாயத்தை கையாண்டார். தூதுவளை கீரை கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அந்த கீரையை பறித்து நித்தியம் கொண்டு போய் யாமுனாச்சாரியருடைய பாக்க கிரகம் தளிக பண்ணுற உள்ளன நித்தியம் கொடுத்துன்னு வந்தார். தளி பண்ணுறவன் தூதுவளக்கீரை நன்னா நெய்யை போட்டு வறுத்து நித்தியப்படி கொண்டு போய் ராஜாவை கொடுத்துருந்தார். சாப்பிட்டு ரொம்ப நன்னா இருந்தது. 6 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் 4 நாள் மணக்கால் நம்பிகள் தூதுவளக்கீரையை எடுத்துட்டே போல நிறுத்திட்டார். நின்ன உடனே அரசனுக்கு கோபம் வந்துடுது. என்ன நித்தியம் தூதுவளக்கீரை போட்டுருந்தேன், இன்னைக்கு இல்லை அப்படின்னு கேட்டான். நமக்கு நித்தியம் கிடச்சின்னு இருக்கிற வரைக்கும் இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கவே மாட்டோம். நின்று போச்சுன்னா மட்டும் நேற்று வரைக்கும் வந்தது இன்றைக்கே வரலன்னுவோம்.
அது 6 மாதம் வந்துருந்ததே ஏன்னு கேட்கலாமோ இல்லையோ, அவர் கேட்கவே இல்லை. இன்றைக்கி நின்று போச்சுன்னா, இல்லை ஒரு சாமி நித்தியப்படி கொண்டு கொடுத்துருந்தார், என்னமோ 4 நாளாக அவரை காணும், இனிமேல் அவர் வந்தார்னா அரண்மனைக்கு அழைச்சின்னு வா அப்படின்னு அரசன் சொல்லிவிட்டார். வேணும்னு 4 நாள் இடைவெளி விட்டுட்டு மணக்கால் நம்பிகள் போனார். போன உடனே பிடிச்சுன்னுட்டான், தள்ளி பண்ணுறோம் வரோம், அரசர் நம்ம கூட்டிருக்கார், இருக்குது உமக்கு நல்ல தண்டனை இருக்குன்னு அழைச்சின்னு போன உடனே இப்போ யாமுனாச்சாரியர் ஆள வந்தார் தான் அரசர். நமக்கு நித்தியம் தூது விளக்கீரை கொடுத்தீராமே, எதற்காக? என்கிட்ட ஏதானு எதிர்பார்க்கிறீரா? ஏதானு சம்பாவனை வேணுமா? என்ன வேணும்னு அவர் கேட்கிறார். இந்த சுவாமி பதில் சொன்னார், உமக்கு நான் கொடுத்துட்டு போக வந்தேனே தவிர பெற்று போக வரவில்லை. நான் உனக்கு நிறைய அர்த்தங்களை கொடுக்கணும்னார். நீர் கிழிச வழிச்சு கட்டின்னு இருக்கீர், நான் ராஜா, எனக்கு என்ன நீர் கொடுக்க போறீர்னா, உங்ககிட்ட இல்லாத வஸ்துவை நான் கொடுக்க போகிறேன். உட்கார்த்தி வைத்து கீதா பாஷ்யம் முழுக்க தெரிவித்தார். நாதமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு சொன்னது, உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளிடத்தில் கொடுத்தது, அர்த்தங்களையெல்லாம் வருஷித்தார். ஆளவந்தாருக்கு கேட்க கேட்க பகு ஆனந்தம். ஓ பொழுத எங்கேயோ கழிச்சிருக்கோம், இத்தன் நாளும் பழுதே பலபகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன், இனி பெருமான் திருவடிகளை விட்டுடக்கூடாது. அப்போ அவர் கேட்குறார், கீதா ஸ்லோகங்களே இத்தனை நன்னா இருக்கே, அந்த ஸ்லோகங்களால் குறிக்கப்படும் பகவான் எத்தனை நன்னா இருப்பார், அவரை எனக்கு காட்டுவீரான்னார். ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துட்டீர், ஸ்லோகத்தால் சொல்லப்படுற பெருமாளை காட்டுவீரான்னா, காட்டத்தானே வந்திருக்கேன் வாரும் அவர் கையை பிடிச்சு அழைச்சின்னு போய் திருமணத்தூண்களுக்கு நடுவிலே நிறுத்தி வைத்து கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடிய நீண்டவ பெரியவாய கண்களை இவருக்கு காட்டும். அப்போ அந்த சுவாமி பிரார்த்திக்கிறார், யாராருக்கோ இந்த மாதிரி விட்டுடுவாண்டா, திருப்பாணாழ்வாருக்கு காட்டினீரே, அதை போல உம்முடைய வடிவழகை இவருக்கு காட்டும்னு சொல்ல பெரிய பெருமாளன் தன் திருமேனியை சர்வஸ்வதானம் பண்ண அன்றோடு யாமுனாச்சாரியர் ராஜ்ய காரியங்கள் அனைத்தையும் துறந்தார். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே ஆனார்னு சரித்திரம். இந்த அழகு தான் அந்த பெரியவரையே திருத்தித்து. அது ஒரு சரித்திரம். இன்னொரு சரித்திரம் பிள்ளவுரங்காவலி தாசரை பற்றினது. மல்லர் தம்பதிகள் பிள்ளவுரங்காவலி தாசரும் பொன்னாய்ச்சியாரும் பக்கத்தில் இருக்கிற நிச்சுலாபுரி, திருப்பாணாழ்வார் அவதார ஸ்தலம் உறையூர், அந்த ஊர்க்காரா ராமானுஷர் இந்த ஊர் வீதியிலே பவனி வந்திருந்தாராம். அப்போ இவர் தன்னுடைய மனைவிக்கு கொடை பிடிச்சுட்டே அவளை பார்த்துட்டே முன்னோக்கி வந்திருந்தாராம். ராமானுஜர் வராருன்னு வெக்கம் கூட இல்லை. ஒரு பெண்ணுக்கு கொடை பிடிச்சின்னு அவர் போயிருந்திருக்கார். ராமானுஜர் அது ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. மடத்துக்கு போன உடனே அறுபத்தர் வினோதமாக ஒரு காரியம் பண்ணாரே, போய் அழைச்சின்னு வா, அது என்னன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். தாசர் மடத்துக்கு வந்தார். இது மாதிரி உங்களுக்கு வெட்கமே இல்லாமல் கொடை பிடிச்சின்னு போறீரே அப்படின்னு ராமானுஜர் கேட்டார். தாசர் பதில் சொன்னார், என் மனைவியினுடைய கண்ணு பேரழகு வாய்ந்தது, அது சூரியனுடைய ஒளிப்பட்டு கட்டுப்படக்கூடாதேன்னு எனக்கு கவலை, அதுக்காகத்தான் நான் கொடை பிடிச்சின்னு போகிறேன், எனக்கு என்ன இதில் வெக்கம் என்ன அவர் சொல்லியிருக்கார். இந்த அழகான கண்ணை விட இன்னும் அழகான கண்ணை காட்டினா பார்க்கறீரான்னார் ராமானுஜர். அவருக்கு அது புரியவே இல்லை. இதை விட அழகாக கண்ணு உண்டான்னா நான் எதிரே பார்க்கலையேன்னார். ராமானுஜர் சன்னியாசி ஆச்சாரியன் என்ன உபதேசம் பண்ணியிருக்கணும்? நயனஞ்சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தஹதி பாவகா நச்சைனம் கிளேதயந்தியாபக ந சோஷயதி மாருதா அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்ய அசோஷயவச்ச. ஆத்மாவை வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, நனைத்த முடியாது, கொளுத்த முடியாது. ஆத்மா நித்தியம், சரீரம் அனித்தியம். கண்ணை போய் பார்க்குறியே, ஆத்மாவை பாரு. இத்தனை கதையும் ஒரு எடுத்து சொல்லியிருக்கணும் இல்லையோ? சொன்னால் தாசர் என்ன சொல்லியிருப்பார்னா, உன் ஆத்மாவை நீர் வச்சுக்கும், என் கண்ணை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதனால் வேணும்னு ராமானுஜர் கேட்குறார். அப்போதொரு சிந்தை செய்தேன்னு பாசுரம். அப்பப்போ என்னென்ன பதில் சொல்லணுமோ சரியாக அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சுவாமி நடவடிக்கையை எடுப்பார். இவர்கிட்ட கேட்டார், இதை விட அழகான கண்ணை காட்டினா பார்க்குறீரா? பார்க்குறேன்னார் தாசர். மறுபடியும் திருமணத்தூண்களுக்கு கொண்டு போய் நிறுத்தி வைத்து திருப்பாணாழ்வாருக்கு காட்டிய கண்ணை ஆளவந்தாருக்கு காட்டிய கண்ணை இவருக்கும் காட்டும் என்று ராமானுஜர் பிரார்த்திக்க, பெருமான் தன்னுடைய திருமேனி வடிவழகை காட்ட அன்றோடு அனைத்தையும் துறந்தார். பிள்ளவுரங்காவல்லி தாசர். நம்பெருமாளுக்கு புறப்பாடென்றால் அதுக்கு முதல்ல தாசர் பரம்பரையை சேர்ந்தவா தான் போவா. தாசர் அந்த கைங்கரத்தை ஏற்றுண்டார். நீண்ட அங்கி போட்டுருப்பாராம். குத்து வாழ் ஒன்று உடை வாழை இடுப்பில் சொருகின்றிருப்பார். நம்பெருமாள் திருமேனில் இருக்கிற ஒரு முத்து ஒரு ரத்தனம் ஆடி தின்னா கத்தி எடுத்து தன்னையே குத்திப்பாளாம். அந்த அளவுக்கு அவன் திருமேனியில் பரிவோடு வாழ்ந்திருக்கிறார். மாத்தினது எது? அழகனூர் அரங்கமன்னே. பெரிய பெருமாளுடைய வடிவழகு தான் அத்தை மாத்தித்து. ஆகையால் பிள்ளவரங்காவல்லி தாசரையும் திருத்தியது. இவ்வழகை சேவிக்கவே பற்றுக்கொம்பாக 2 திருமணத் தூண்கள் உள்ளன. 2 தூண் எதுக்கு வச்சிருக்குன்னா, இத்தனை அழகு. இப்போ அந்த அழகு அங்கேருந்து இப்படி ஓட போகிறது இல்லையோ? பெருமாள் இது நோக்கி தான் சேனிச்சிருக்கார். அவருடைய கண்கள்லேருந்து கருணை ஓட்டம் பெருகி இப்படி ஓட போகிறது. நம்ம இங்கேருந்து உள்ளே இப்படி வரும், தெற்கு நோக்கி இது ஓடுறது, நாம் வடக்கு நோக்கி வரும். அப்போ இந்த பெருவெள்ளத்தில் நாம் தத்தளித்து நிற்க முடியாத தள்ளாவிடுவோம் இல்லையோ?
அப்போ நிற்கிறதுக்கு தான் திருமணத் தூண்களை கட்டி வைத்துள்ளார்கள். சேஷசய லோச்சனாமிருத நதீரயாகுலித லோலமானானாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமஹா என்ன ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார். பெருமானுடைய திருக்கண்களிலிருந்து கருணை ஆறு ஓடுகிறது. அதில் நின்று தத்தளிக்காமல் இருக்கிறதுக்கு தான் திருமணத் தூண்கள் உள்ளன. ஆழ்வார் சாதிக்கிறார், நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே என்று ஆண்டாள் கைப்பிடித்த மணாட்டி. அவள் சொல்றது, என்னரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்னரங்க தின்னமுதர் அனைத்துமே அழகு. என்ன அழகுன்னு சொல்லிக்கணும்னா மனைவி முதல்ல ஒத்துக்க வேண்டாமா? அதனால தான் ஆண்டாள் ஒத்துனுட்டா பெருமாள் அழகுன்னுட்டு நிச்சயமாக நாம் ஒத்துணுட வேண்டியதான். எப்போ அவளே ஒத்துக்கிறாளோ அப்போ எல்லாருமே ஏற்றுக்க வேண்டாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகர்கள் தான் அழகர்களை நன்னா இருக்கான்னு ஒத்துக்கணும். ஆண்டாளுக்கு இருக்கிற அழகு யாருக்கும் இல்லை. அந்த அழகு பெரிய பெருமாளுக்கு இருக்குன்னு ஏற்றுக்கொண்டாலோ இல்லையோ, ஆனால் அவன் அழகு தன் திருமேனியை கொண்டே நம் அனைவரையும் திருத்துகிறான். நம்ம எப்போ போய் நின்னாலும் சற்று அந்த அழகை பருகிவிட்டு தான் வெளியில் வரணும். அரை நிமிஷம் கொடுத்தாலும் சரி, 10 வினாடி கொடுத்தாலும் சரி. ஆனால் அங்கே போகிற சமயத்துக்கு கண்ணை முடிக்கிறோம் பாருங்க. இது பட்டருக்கு ஒரு நாள் கோபமே வந்துடுச்சு. அவர் காலத்திலே யாரோத்தர் போய் நின்னார். நின்று கண்ணை மூடின்னு சேவிச்சாராம். அவர் அவனை தட்டி கேட்டார், இங்கே வந்து எது கண்ணை மூடின்னு இருக்கேன்னா? இல்லை கண்ணை மூடின்னு அனுபவிக்கிறேன்னா, அதை வீட்டிலேயே பண்ணிக்கோ. அது இங்கே வந்து நிற்க வேண்டிய தேவையில்லையே. இங்கே வந்தால் கண்ணை திறந்துன்னு நன்னா பருகணும். வீட்டுக்கு போனப்புறம் பசுமாடு மேயரிச்சே மொத்தம் மேய்ஞ்சி இங்கே அடக்கிக்கும். கொட்டியில் போட்டுவிட்டு இதை எடுத்து அசை போடும் இல்லையோ, அதை போல் நம்ம கோவிலுக்குள்ளே வரைச்சே கிடுகிடுன்னு நன்னா மேய்ஞ்சி விடணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் உட்காந்து அசை போடணும். இப்படி சேவிச்சோம், அப்படி சேவிச்சோம், அப்படி சேவிச்சோம், இன்றைக்கி திருவடியை சேவிச்சோம், இன்றைக்கி முழந்தாளை சேவிச்சோம், இன்றைக்கி தொடையை சேவிச்சோம், இன்றைக்கி பெருமாளுடைய கட்டியை சேவித்தோம், இன்றைக்கி அவர் திரு நாபிகமலத்தை சேவிச்சோம், திருமார்பை சேவிச்சோம், திருவுந்தியை சேவிச்சோம். அதாவது தனித்தனி ஒரு நாள் எத்தனை அவயவம் இருக்குது, எத்தனை போஷனம் இருக்குது, எத்தனை சரித்திரம் இருக்குது, ஒன்று நினச்சின்னு ஒரு நாள் கோவிலுக்கு போனோம்னா ஆயுஷே போகாது. அத்தனை விஷயத்தை பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கா. அப்படிப்பட்ட அடியார்களை ரட்சிக்கக்கூடிய திருத்தக்கூடிய திருமேனி அழகாம். நீலமேனி ஐயோ என்னும் குழலழகர் வாயழகர் என்னும் லோச்சனாமிர்தான்னு ஸ்லோகத்தில் பார்த்தோம். அடுத்த 5ஆம் குறிப்பு, பெரிய பெருமாள் ஆண்டுக்கு 2 முறை புனுகுச் சட்டம் என்னும் தைலக்காப்பு சாத்தி கொள்வார். தைலக்காப்பு ஸ்வதை திருமேனியோ இல்லையோ, அதனால் தைலக்காப்பு சாத்தினாத்தான் ரக்ஷணம். அப்போ தான் அந்த திருமேனியை நன்கு பாதுகாக்கிறதுக்கு முடியும். அதை எப்போ சாத்திரா? ஆனிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம் தொடங்கி 42 நாட்களுக்கும். இந்த நாட்கணக்கு சற்றே மாறுபடும். அது எப்படி திருமேனியில் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சற்று மாறுபடலாம். அதாவது ஆனிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகத்திலேருந்து தொடங்கி 42 நாட்களும், ஆவணி பவித்ரோத்சவம் தொடங்கி மேலும் 42 நாட்களுக்கும் சாத்தி கொள்வார். அதோடல்ல, பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் 2 கன்னக்கதுப்புகள்லையும் அதே எண்ணெய் காப்பை தடவுவார்கள். அது நித்தியமே எப்பவும் வாரம் அந்த திருமேனி நன்னா இருக்கணும், சுரக்ஷிதமாக இருக்கணுங்கிறதுக்காக. அதனால் கண்ணை ரொம்ப நிகுன்னு பருத்து இருக்குமா. கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் கள்ளழகர் சேவித்தார். யசோதா அங்குல்யக்ரோன்னமித ஆக்ராண கிராண முதித்தோ கபோலவுன்னு ஸ்லோகம். யசோதை இந்த இடத்துல தொட்டு கண்ணனை தூக்குவலாம். இப்படி பால் கொடுக்கறதுக்காக இப்படி கையை வச்சுப்பலாம். இந்த வலது கையை வச்சு இந்த சுபுக்கம், இந்த இடத்துக்கு சுபுக்கம்னு பேர். யசோதா அங்குல்யக்ரோன்னமித, இந்த சுபுக்கத்தை தொட்டு தூக்குவலாம். அவருடைய ஆசையான பரிவான கைப்பட்டு இந்த இடம் மட்டும் கண்ணனுக்கு ரொம்ப பருத்து இருக்குமா. நீங்கள் கள்ளடக்கரை சேவித்தீங்கன்னா இந்த கபோல கபகபான்னு அப்படியே பருத்து இருக்குமா. இது எப்படி பருத்து இருக்குன்னு யசோதை தொட்டு பருத்தது இன்னைக்குங்கிறார் இவர். யசோதை தொட்டது கண்ணனை துவாபர யுகத்திலே, கள்ளழகர் சுந்தரபாகு எழுந்துருள் இருக்கிறது கலியுகத்திலே. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்குமான்னா அவருக்கு ஆனந்தம் இருக்குது. அதே போல் பெரிய பெருமாளுடைய திருமுகவாயை பார்த்தோம்னாலே தடவி எத்தனை எண்ணெய் காப்பு சாத்தின்னு இருப்பார். அந்த முகவாயின் அழகை சேவிச்சுக்கிறோம். அடுத்த 6ஆம் குறிப்பு, பெரிய பெருமாள் நம்பிள்ளை காலக்ஷேபம் கேட்கும் ஆசையால் திருவிளக்கு பிச்சனிடம் பேசினார். இவர் ஒருத்தர்கிட்ட தான் பேசியிருக்கார். பெரிய பெருமாள் பேசினதுங்கிறது என்ன அர்ச்சா சமார்த்தியோ இல்லையோ, அர்ச்சையினுடைய நிலையை ஏற்றுனுட்டவர்கள் பேசவே மாட்டார்கள். ஆனால் பெரிய பெருமாள் பேசுகிறார். காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் ஒத்தரிடத்தில் பேசியிருக்கார். திருவேங்கடமுடையான் ஒத்தரே ஒத்தரிடத்தில் பேசியிருக்கார். திருவரங்கநாதன் ஒத்தரிடத்தில் பேசியிருக்கார். புஷ்ப தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான அந்தரங்கரை முடிமன்னவனும் வைதிகோத்தமனும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமம் என்று நாயனார் ஆச்சார ஹிருதயத்தில் இந்த 3 மண்டபங்களையும் சேர்த்து தெரிவிக்கிறார். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது யாரோட பேசியிருக்கான்னுட்டு. காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் நல்லா தெரியும். மாசி மாதம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே திருவதாரம் பண்ணின திருக்கட்சி நம்பிகள், ஆலவட்டம் பரிபாறுபவர், விசிறுகர கைங்கரம் இருந்தவர். அவரிடத்தெல்லாம் எப்பவும் நாட்டு நடப்பு முழுக்க பேசி தெரிஞ்சுப்பார். அவர்
காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு இருக்குது. அப்படி சொன்னால் ஒருத்தருக்கும் தெரியாது. பள்ளி உடனே தெரிஞ்சு போடும். காஞ்சிபுரத்துக்கு போனால் பள்ளி சேவிச்சுட்டு வந்துடலாங்கிற மூலியம் அந்த பள்ளிக்கு கீழே இருக்கிறது தான் கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம். அந்த மண்டபத்தில் தேவப்பெருமாள் நித்தப்படி எழுந்துள்ள வரான். பூவிருந்தவல்லியிலேருந்து திருக்கச்சி நம்பிகள் போய் விசிறுகிற கைங்கரம் பண்ணிட்டு வருவாராம். முதல்ல திருக்கச்சி நம்பிகள் இங்கே தான் வந்தார். இந்த பெருமாள் சொன்னார், 2 ஆற்றுக்கு நடுவில் நான் படுத்துட்டு இருக்கேன், ஏற்கனவே குளிர்றது, வாண்டான்னு விட்டார். அவர் திருவேங்கடத்துக்கு போனார். இது ஏற்கனவே குளிரறிவி வேங்கடம், 2 மாதம் தான் வெப்பமே, மற்ற மாதம் வெயிலே இல்லை, வேண்டான்னு விட்டார். அக்னி மத்தியத்தில் தோன்றினவர் தேவப்பெருமாள் இல்லையோ, அதனால் இவருக்கு தான் விசிற கைங்கரம் பண்ணணும்னு அந்த சுவாமி பண்ணிட்டு இருந்தார். திருக்கச்சி நம்பிகளிடத்தில் தேவப்பெருமாள் பேசுவார். தொண்டைமான் சக்கரவர்த்தியின் இடத்துல திருவேங்கடமுடையான் பேசுவார். அதே போல் திருவிளக்கு பிச்சனிடத்திலே பெரிய பெருமாள் பேசினார். நம்பிள்ளை காலக்ஷேபம் நடந்துருக்கு. அப்படி என் சொல்கிறது இப்போ மணவாள மாமனிகள் காலத்துக்கெல்லாம் முற்பட்ட காலம். அதுக்கு அப்புறம்தான் மற்ற பேர். நம்பிள்ளை, எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளலோகாச்சாரியர், கூரகுலோத்தமதாசர், திருவாய்மொழி பிள்ளை, மணவாள மாமனிகள், இத்தனை பேர் அதுக்கப்புறம் வந்திருக்காருன்னு வச்சுக்கோ. அப்போ முன்னாடி நம்பிள்ளை காலக்ஷேபம் எங்கே தெரியுமா சாதிச்சிருந்தார்? இன்றைக்கி நம்ம கீழப்படி இறங்குறோமோ இல்லையோ, கீழப்படி இறங்கி இடது பக்கம் திரும்புகிறோம். அதை திரும்பினோம்னா அந்த 4 கால் மண்டபத்தினுடைய ஓர் மூலையிலே ஒரு திறனை இப்படி சாஞ்சின்டாப்பில் போட்டிருப்பா. அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு தான் நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதித்து கொண்டிருந்தார். நீங்கள் சேவிக்க போகிறச்சே அந்த திறனை சாய்மான அந்த இடத்துல இருக்கான்னு பாருங்கோ. அதுக்காகத்தான் ஒரு வழக்கம். தெரிஞ்சவர்கள் சேவிக்க வந்தால் நாழிகேட்டாம் வாசலில் உள்ளவராளோ இல்லையோ, வந்துட்டோடனே அப்படியே பிரதட்சணமாக போட மாட்டா. இந்த பக்கத்தில் திரும்பி வலது பக்கம் திரும்பி நீண்ட ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்துள்ளிருக்காரே திருவேங்கடமுடையான், அவருக்கு பக்கத்திலே பெருமாள் சன்னிதானத்தை நோக்கி பார்த்து சேவிப்பார்கள். எதுக்குன்னா இந்த நம்பிள்ளை காலக்ஷேப கோட்டியை சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாளை சேவிக்க போறான்னு அர்த்தம்.